உண்மையில மிகப்பெரிய வேதனை என்னவென்று சொன்னால் இந்த தையிட்டி விகாரை சட்டவிரோதமானது என்பதை அந்த பிரதேச சபை தவிசாளர் உட்பட அந்த வீதியை போடுவர்கள் உட்பட அனைவரும் அதில் போராடி கொண்டிருக்கும் போது மிக சட்டவிரோதமாக அராஜகமாக போலீசார் நடந்தது மட்டுமில்லை, அவர்களை உடனடியாக இழுத்து மிக மோசமான முறையிலே அவர்களை கைது செய்து கொண்டு போகிறார்கள். மிக கவலையாக இருக்கிறது. எங்கட பிரதேசத்தில் எங்கட பிரதேச சபை போட்ட வீதியில பிரதேச சபை போட்ட மின்விளக்குகள்ல வாழுகிற இந்த சட்டவிரோத கட்டடத்துக்கு எதிரான காவல் நிற்கிற போலீசார்கள் அந்த வீதியை போட்டவர்களையே கைது செய்து கொண்டு போற ஒரு மிக மோசமான ஒரு அராஜகம் இங்க நிகழ்ந்து கொண்டிருக்கு. இதிலே என்னென்றால் என்பிபி உறுப்பினர்கள் அங்கே அந்த சட்டவிரோத விகாரைக்கு எதிரான பிரேரணைகளை கொண்டு நிறைவேற்றி போட்டு இன்றைக்கு அதுல அவர்கள் கலந்து கொள்ளவில்லை. அப்ப இதுதான் இந்த அரசின் நிலைமையா? மக்களை தூண்டிவிட்டு அந்தரத்திலே அவர்கள் அந்த இடத்துக்கு கூட வரவில்லை. தங்கள் பதவிகளையும் தங்கள் வாழ்க்கையையும் பார்த்து கொண்டு நின்று விட்டார்கள். ஆனால் பலிக்கடாவானது இந்த பிரதேச சபையின் உறுப்பினர் சாருஜனும் மிக மோசமான தாக்கப்பட்டு கோப்பாய் தவிசாளர் என்று பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். நினைக்க மிக வேதனையாக இருக்கிறது. இந்த அரசாங்கத்தை எங்கட அண்ணன் எங்கட கடவுள் என்று சொல்பவர்கள் எங்களுக்கு நிகழ்கிற நிலைமைகளை கொஞ்சம் அவதானிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் எப்பவுமே இப்படியான மோசமான நிலையைத்தான் எங்கட வாழ்க்கையில தொடர்ச்சியா சந்திச்சு கொண்டு இருக்கிறோம். இதுதான் எங்கட நிலைமை, இதுதான் எங்கட நிதர்சனம். இதை புரிஞ்சு கொள்ளாம திடீரென்று வார காசுக்கும் திடீரென்று வார சலுகைகளுக்கும் விலை போகாம எங்களை நாங்கள் பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கையில நீங்கள் அனைவரும் ஈடுபட வேண்டும் என்று மிக வேதனையோடு இதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த தையிட்டி பகுதியிலே பெருமெடுப்பிலே ஒரு போராட்டம் இடம்பெறுகிறது. தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் கிளிநொச்சி பகுதியிலே சந்திரகுமாரை சந்திக்கின்றார். இதே சந்திரகுமாருக்கு எதிராக ஒரு காலகட்டத்திலே சந்திரகுமார் ஐநாவுக்கு எதிராக கிளிநொச்சியிலே பெரிய போராட்டம் நடத்தியவர். வடமாகாணத்திலே பெரிய போராட்டங்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக இருந்த கீதாஞ்சலியோடு இணைந்து நடத்தியிருந்தவர். இன்று அவரும் தமிழரசு கட்சியில் சங்கமமாகிறார். இப்போது சி.வி.கே. சிவஞானம் அவர்களுக்கு தமிழ் மக்களினுடைய இந்த போராட்டத்துக்கு அப்பால் அவரிடம் இருக்கக்கூடிய என்று பெரிய எதிர்பார்ப்பு சந்திரகுமாரை கட்சிக்குள் இணைத்து விட வேண்டும் என்பது. பாருங்கள் எப்படி இந்த மக்களினுடைய விடயங்கள் போகின்றது என்று. இப்போது இந்த விடயத்திலே இன்னும் ஒரு விடயத்தையும் கூறிக்கொள்ள வேண்டும். எல்லோரும் கேட்கிறார், ஏன் இந்த விடயத்தை நீங்கள் கேட்க மாட்டீர்களா?